மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இதுதான் தேவனுடைய ஒரு முதல் திட்டம், அனாதி திட்டம். இந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு தான் என்று நீங்கள் பார்த்து சொல்வீர்களானால் அது சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு 3 காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இந்த ஜெபக்குறிப்பை அனுப்பியிருக்கனால 3 காரியத்தை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். முதலாவது, தேவனுக்குள், ஆவியானவருக்குள் ஒரு விசுவாசியாக இருக்கிறார்களா என்று பாருங்கள். 2வது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். 3வது, உங்கள் குடும்பத்திற்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த 3 காரியம் இருந்தால் நிச்சயமாய் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் குடும்பத்தில் கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வரதான் செய்யும், போராட்டங்கள் வரதான் செய்யும். அதையெல்லாம் நம்ம சகிச்சுக்கணும். எப்படி ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கணும், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும், ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்கணும். இந்த காரியங்களை கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து படிப்பீர்களானால் அதில் அழகாய் தெளிவு